என்ன ஸ்டூடெண்ட்ஸ், 4 எக்ஸாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நோ, இன்னும் ஒரு 3 டேஸ் நம்ம அதுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு சோஷியல் எக்ஸாம் வேற இருக்கு. எவ்வளவு படிச்சாலும் சோஷியல்ல மட்டும் மார்க்கே வர மாட்டேங்குது, மேல போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி வச்சு மாத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு 7 மணிக்கு லைவ் வர போறோம். ஸோ இந்த லைவை மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணி என்னோட சேர்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். எப்படி சோஷியல்ல சென்டம் வாங்குறது அண்ட் அதோட சேர்த்து ஒரு 1 மார்க்கை ரேபிடா ரிவைஸ் பண்ண போறோம். சோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அப்ப இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், ஒவ்வொரு சாப்டர்லயும் முக்கியமான क्वेश्चंस எதெல்லாம் இருக்க போகுது, நான் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும். எந்த சாப்டர்ல இருந்து 8 மார்க் கேட்பாங்க, எந்த சாப்டர்ல இருந்து 2 மார்க் கேட்பாங்க, இது எல்லாத்தையும் நான் கிளியர் கட்டா இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அழகா அடுத்த ஒரு 3 நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து சோஷியல் படிக்க கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் முக்கியமா நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கான क्वेश्चंஸும் நான் சேர்த்து தான் சொல்ல போறேன். சோ பாப்போமா. சோ முதல்ல எக்ஸாம் பக்கத்துல வந்துட்டே இருக்கு, ஆனா இன்னும் எனக்கு தான் எதுவுமே கிளியரா தெரியல. நான் ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டரும் ஒரு தடவை டெஸ்ட் கொடுத்துட்டேன். அப்ப நான் அடுத்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. எந்த சாப்டர்ல இருந்து 2 மார்க் இது வரணும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, 5 மார்க் இல்ல 8 மார்க் கேட்டிருக்காங்க. மேப் எங்க இருந்து கேட்டிருக்காங்க, அழகா தெரியுதா? நீங்க தமிழ் மீடியமா இருக்கீங்களா, இதையும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த சாப்டர்லாம் இப்பயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சோ 2 மார்க்கா இருக்கட்டும், 5 இல்ல 8 மார்க்கா இருக்கட்டும். சோ ஹிஸ்டரியில பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நீங்க சாப்டர் 1, 2 படிக்கணும், அதுக்கப்புறம் 5, 6, 7 படிக்கணும். சோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இதுல இருந்து நீங்க 5 மார்க் இல்ல 8 மார்க் தாராளமா அட்டென்ட் பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இதுதான். சோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்டடி பிளான ஷார்ட்ஸாவும் அப்லோட் பண்ணியாச்சு. சோ பார்க்கல அப்படின்னா அதையும் சேர்த்து பாத்துருங்க. அடுத்தது இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறீங்களா? நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஒவ்வொரு சாப்டர்லயும் கொடுத்திருக்கேன் பாஸ். உங்களுக்கு 2 மார்க் ரோமன் நம்பர் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல எந்தெந்த क्वेश्चन நம்பர்னு நான் கொடுத்திருக்கேன். சோ क्वेश्चंस எல்லாமே நான் உங்களுக்கு டீடைலா லைவ்லயே சொல்ல போறேன். அதோட சேர்த்து வந்து நமக்கு வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் ஷேர் பண்ண போறேன். சோ இதுல இல்ல அப்படின்னா இப்பயே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. 9005504499 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வாங்கிக்கோங்க. அங்க உங்களுக்கு தேவையான PDF ஓகேவா, இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, சோ நம்ம என்னெல்லாம் வீடியோஸ் போஸ்ட் பண்றோமோ அது உங்களுக்கு மட்டும் அழகா அப்படியே உங்க கிளாஸோட நம்ம அதுல ஷேர் பண்ணிடுவோம். சோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா புட் தம்ஸ் அப். ஓகேவா? சோ இப்போ கிளியரா? அடுத்தது அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான क्वेश्चन, 4 எக்ஸாம் எல்லாரும் முடிச்சிட்டீங்க இல்லையா? சோ இந்த 4 எக்ஸாம்ல உங்களோட 100% எஃபர்ட் போட்டு நீங்க படிச்சீங்களா? சோ இல்ல மேம், நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து டயர்டானனால எனக்கு வந்து அவ்வளவு எஃபர்ட் போட முடியல, இல்ல வந்து நான் ஃபுல் எனர்ஜியோட தான் இருந்தேன், ஆனா இந்த புக் எடுத்தாதான் என்னால படிக்க முடியல, சோ இவங்க எல்லாரும் வந்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணனாலேயே நான் படிக்கல அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, சோ இது வந்துட்டு நமக்கு இப்போ கொஞ்சம் அலர்ட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஏன்னா அடுத்த எக்ஸாம சூப்பரா நம்ம எழுதுறோம். அப்போ இது வரலும் எழுதின இந்த 4 எக்ஸாம்ல ஓகேவா, சோ அப்ப 400க்கு எழுதியிருக்கோம். 400க்கு அப்ராக்சிமேட்டா நீங்க எவ்வளவு மார்க் வாங்க போறீங்க? சோ நிறைய பேர் நானும் லைவ்ல எல்லாம் பாத்திருக்கேன். சோ ஒவ்வொரு எக்ஸாம் தமிழ் இருக்கட்டும், இங்கிலீஷ் இருக்கட்டும், மேக்ஸ் இருக்கு, சயின்ஸ் எழுதி முடிச்சிருக்கீங்க. இந்த அப்ராக்சிமேட்டா இந்த 4 சப்ஜெக்ட்ல 400க்கு நீங்க எவ்வளவு மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த தடவை நம்ம 500க்கு 450 பிளஸ் டார்கெட் செட் பண்ணிருக்கோம். அப்ப இது வரலும் நடந்த எக்ஸாம்ல நீங்க என்னென்ன மார்க் எல்லாம் வாங்கிருக்கீங்க? இப்பயும் யூ ஸ்டில் ஹாவ் அ சான்ஸ் டு கெட் சென்டம் இன் சோஷியல். அதுக்கான எஃபர்ட்டா 100% நம்ம போடணும். அதுக்கு ரெடியா? சோ அப்ப அதுக்கு ரெடி அப்படின்னா எவ்வளவு மார்க் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அடுத்தது ஜியோகிராஃபியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ நான் இங்கே அழகா क्वेश्चन நம்பர்ஸ் போட்டிருக்கேன். டிஸ்டிங்விஷ் பிட்வீன்ல ஏதாவது கேட்கலாம், கிவ் ரீசனுக்கு क्वेश्चन நம்பர் இங்க எழுதி இருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चंस எல்லாம் நீங்க படிக்கணும். அண்ட் அடுத்தது சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை ஆல்ரெடி சாப்டர் 1, 2, 3 நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதோ ஓவராலா ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நான் கீழே கொடுத்திருக்கேன். இந்த 2 சாப்டர்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस அது இப்பதான் மிட்டம்க்கும் படிச்சிருப்பீங்க, நீங்க அதை பாத்துக்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 5 சாப்டர்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் மார்க் பண்ணிருக்கேன். சோ இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மேப். மேப் தான் மேம் கஷ்டமே. மேப்க்கு கண்டிப்பா நம்ம லைவ்லயே டீச் பண்ண போறோம். சோ அதை மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் அது போக இந்த மாதிரி சால்ட் மேப் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனல்லயே போஸ்ட் பண்ணிடுறேன். சோ இதுக்கான லைவ் செஷனும் இருக்க போது. சோ நான் உங்களுக்கு என்னைக்கு அப்படிங்கறத லைவ்ல அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ இதை தாண்டி நமக்கு வேற என்ன ஹெல்ப் வேணும்? டைம் லைன். சோ டைம் லைன்ல எந்தெந்த ஈவென்ட் எழுதணும்? சோ சப்போஸ் வந்துட்டு நமக்கு நேஷனலா கேக்குறாங்க, சோ நேஷனல் மூமெண்ட்ஸ் கேக்குறாங்க, இல்ல வந்துட்டு உங்களுக்கு டைம் லைன் வந்துட்டு வேர்ல்டு டைம் லைன் கேக்குறாங்க. அப்ப எந்தெந்த ஈவெண்ட் எல்லாம் நான் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும், எந்த இயர்ஸ ரிப்பீட்டடா கேக்குறாங்க, இது எல்லாமே நான் உங்களுக்கு நோட்ஸா ஓகே வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ண போறேன். சோ மிஸ் பண்ணாம முதல்ல அதை ஜாயின் பண்ணுங்க. பாருங்க இது அப்படியே இருக்கு, நான் அழகா அப்படியே எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, அப்ப நான் கமெண்ட் பண்ண சொன்ன அந்த விஷயத்த நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லைவ்ல மறக்காம வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது இன்னைக்கே நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கலாம். கம்ப்ளீட் 3 டே பிளான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So see you guys there and மறக்காம எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த தடவை சோஷியல்ல எல்லாருமே சூப்பரான ஸ்கோர் தான் வாங்குறோம். ஆல் தி பெஸ்ட்.